அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு நம்ம பவர் ஸ்டார் இருக்கார் இல்லையா சீனிவாசன், அவர் நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்திருந்தார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேத்திக்கு நம்ம அதை பற்றி தான் பேசியிருப்போம். விஜய் அவர்கள் எங்கே போட்டியிட்டாலுமே நான் அவங்களை எதிர்த்து போட்டியிடுறேன், என் தம்பியை எதிர்த்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி பவர் ஸ்டார் அவர்கள் பேசியிருந்தாப்புல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்படி பேசினதை தொடர்ந்து தாவைக்காவை சேர்ந்த விஜய் ரசிகர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காப்புல, ரசிகர்ன்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா ரசிகராக இருக்காப்புல, அதனால தான் சொல்கிறேன். அவருக்கு ஃபோன் போட்டு, யாருக்கு, நம்ம பவர் ஸ்டாருக்கு ஃபோன் போட்டு ஒப்பாரி வச்சு அழுன்னு அழுதுருக்காப்புலங்க. பார்ப்போமா, பாருங்க. சார் பவர் ஸ்டார் சாரா? ஆமாம் தம்பி. சார் மதுரையிலேருந்து பேசுகிறோம் சார். யார் பேசுறீங்க தம்பி? மதுரை தமிழக வெற்றி கழகத்துலேருந்து பேசுகிறோம் சார். அதாவதுங்க, இந்த மாதிரிப்பட்ட அப்ரோச்லாம் யார் இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் தான். நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க தான் அவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் போட்டு மிரட்டுறது, அவங்கள கேவலமாக பேசுறது, அவங்களோட நம்பரை வெளியில் லீக் பண்ணுறது, அப்படிலாம் ஒரு மாதிரி இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள்லாம் அவனுங்க தான் பார்ப்பானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே பாணியில் இவங்களும் பண்ணுறாங்க. சொல்லுங்க தம்பி. இல்லை சார், விஜய் சாரை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொன்னீங்களே சார். ஆமாம் தம்பி. ஏன் சார், ஒரு தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் ஒரு திரைத்துறையில் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி உச்சத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு. எந்த உச்சத்துலேருந்து வர்றாரு? என்ன உச்சான்னு உச்சத்தில் இருக்கிறவங்க எதுக்கு அப்போ இவரை பார்த்து உச்சா போகிறீங்க? அவர் போட்டியிடுறாரு, அவர் எதிர்த்து நிற்கிறாரு, அது அவருடைய ஜனநாயக உரிமை. அவர் நிற்கட்டுமே, ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கப்போ? பவர் ஸ்டாரை பார்த்தே கதறீங்க நீங்கள்லாம். இதில் திமுகவை பார்த்து கதறல் சத்தம் எப்படி இருக்குது ஃப்ரான்ஸ்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, என்ன பவர் ஸ்டாரையே உங்களால் தாக்கு பிடிக்க முடியல, பவர் ஸ்டார்கிட்டேயே போய் அழுன்னு அழுறீங்க, என்னடா உங்களுக்கெல்லாம்? ஏன் சார், ஒரு தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் ஒரு திரைத்துறையில் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி உச்சத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு. திரைத்துறையில் நீங்கள் வேற இருக்கீங்க, அதனால நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. திரைத்துறையில் இருந்தால் எல்லாருமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? இது என்ன கொடுமையாக இருக்குது? இது எப்படி இருக்குன்னா மிரட்டுற மாதிரி இருக்குது. திரைத்துறையில் தானே நீங்கள் இருக்கீங்க, அதே துறையில் தானே இருக்கீங்க, என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதே துறையிலேருந்து வர்ற ஒரு நபரை நீங்கள் ஆதரிக்காமல் நீங்கள் என்ன எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு மிரட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமா சார்? கண்டிப்பா சப்போர்ட் தான் தம்பி. இதுங்க எல்லாம் சார், நீங்க என்ன சொன்னீங்க, விஜய் சார் எங்க நிக்கிறாரோ நாங்க எதிர்த்து போட்டி போடுவேன் அப்படின்றீங்க. இது என்ன சார், நீங்க ஒரு திரைத்துறையில இருக்கீங்க. ஐயோ கண்டிப்பா தம்பி, அவர் என் தம்பி தம்பி. அவர் போட்டு கேட்கிறாரு, திமுக விஜய்க்கு எதிரி, விஜய்க்கு நீங்க எதிரியானா? ஆமா, அரசியல் ரீதியான எதிரி அப்படின்னு தானே சொன்னீங்க சார். என்னங்க இவனுங்க இப்படி ஒப்பேற வைக்கிறானுங்க. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த உதாரணத்தை திமுகவுக்கும் தாவைக்காவிற்கும் நீங்கள் தொடர்பு படுத்தாமல் பார்க்கணும். இது பவர் ஸ்டார் அந்த துறையில் இருக்கிறதுனால, சினிமா துறையில் இருக்கிறதுனால விஜய் அவர்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தொழில், இப்போ ஒரு பேக்கரின்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு பேக்கரி ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு, பக்கத்துலேயே ஒருத்தன் பேக்கரி போடுறான். இப்போ பக்கத்தில் ஒருத்தன் பேக்கரி தொடங்கியிருக்கான் அப்படின்றப்போ அதே தொழிலை பண்ணுறான் அப்படின்றதுனால சப்போர்ட் பண்ண முடியுமா? நம்ம பக்கத்தில் பண்ணுறான்னா முதல்ல அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கோபம் வரும். இந்த உதாரணத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். இது பவர் ஸ்டார் சினிமா துறையில் இருக்கிறதுனால விஜய் அவர்களை ஆதரிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேனே ஒழிய, திமுக ஏற்கனவே பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல இன்னொரு கட்சி தாவேக்கா வருது அப்படின்றத லிங்க் பண்ணி இதை நான் சொல்லலை. இப்போ நான் சொன்னது தாவேக்காவில் இருக்கிறவங்க, நாம் தமிழர், இவங்களெல்லாம் தாண்டி மீதி எல்லாருக்குமே தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். யூ காட் இட் ரைட்? சரி தம்பி, விடு தம்பி, அதனால என்ன தம்பி? இல்லைங்க சார், இல்லை சார், நான் உங்களை தப்பா சொல்லல. நீங்க ரைட்டு. நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க இன்னைக்கு திமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதை எதிர்த்து இன்னைக்கு திரைத்துறை உச்சத்துல இருக்கவர் வராரு. அப்படி என்னையா உச்சம்? எந்த உச்சத்திலையா இருந்தாரு? ஏதோ மவுண்ட் எவரெஸ்டோட உச்சியில போய் நின்றுக்கிட்டு உச்சத்துல இருந்து இறங்கி வராருன்ற பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்கு நல்ல செய்யணும் வராரு. திரைத்துறையில அவர் எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காருன்னு நான் சொல்ல தேவையில்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நல்ல விஷயம் தான், நானும் வரவேற்கிறேன். சரியா? போட்டி இருந்தாலும் இப்ப ஜெயிக்க முடியும். ஆமாங்க சார், ஜனநாயக நாடு, யார் வேணாலும் போட்டி போடலாம் சார். யாரு வேணாலும் போட்டி போடலாம்னா அப்புறம் என்னத்துக்கு பவர் ஸ்டார் கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்ல? இவங்களோட லாஜிக் தான் புரிஞ்சுக்க முடியல. இப்படியும் பேசுறாங்க, அப்படியும் பேசுறாங்க. யார்தான்டா நீங்கெல்லாம்? நீங்க போட்டி ஏன் போடுறீங்க நான் கேட்கல. நீங்க அந்த துறையில இருக்கீங்க, நீங்க தான் வரவேற்கணும் சார். உங்களமா இருக்கலாம், வரவேற்கணும்னு தான் நாங்க சொல்றோம். போட்டி ஏன் போடுறீங்கன்றத நாங்க கேட்கல. நீங்க போட்டி போட்டுக்கோங்க. ஆனா நீங்க ஏன் விஜய் அவர்களை வரவேற்கல? இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? விஜய் அவர்களை நான் எதிர்த்து போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படின்னா அப்போ விஜய் கூட கூட்டணி போடணும்னு சொல்கிறீங்களா? விஜய் அவர்களை நான் எதிர்த்து போட்டி போடுறேன்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு போட்டி போடுங்க ஆனால் எங்களை எதிர்க்காதீங்க அப்படின்றாப்புல. கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பலூன் பாய்ஸ்.
ஐயோ தம்பி, நான் வரவேற்கத்தான் சொல்றேன் தம்பி. நானும் நிக்கிறேன். அவர் திரைத்துள்ள 2 பேர் நின்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா இல்லையான்னு அவர் ஏத்துக்குவாங்க. சரியா? நீங்க அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உச்சத்தை விட்டுட்டு வராருன்னு சொல்லி 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 அந்த மனுஷனை கேவலப்படுத்தி நடுரோட்டுக்கு இழுத்து விட்டுட்டானுங்க. திரைத்துறையில் உச்சத்தில் இருந்தாராமா, உடனே ஆதரிக்கணுமாமா. இல்லைனா திரைத்துறையில் உள்ள எல்லாருமே ஒரே ஃபீல்டில் இருக்கிறதுனால எல்லாருமே ஆதரிக்கணுமாமா. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சார் நீங்கள் போட்டி போடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் நீங்கள் போட்டி போடாதீங்க சார், நீங்கள் ஆதரிக்கணும் சார், நீங்கள் திரைத்துறையில் இருக்கீங்க சார். டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம பசங்கள்லாம் வேற ரகம் தான், உண்மையிலேயே வேற ரகம் தான். இல்ல நான் வந்து அவர் எங்க இருந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்றீங்க. தம்பி, அவர் வந்து என்னுடைய தம்பிகிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவர் வந்து 10 வருஷமா எனக்கு தெரியும். இல்ல சார், உரிமையா தம்பியை நீங்க வரவேற்கணுமா சார்? நீங்க எதிர்க்கிறீங்களா? அரசியல் ரீதியா அவருக்கு நான் எதிரி அப்படின்றீங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தை சார். ஏன் தம்பியா இருந்தா எதிரியா இருக்கக்கூடாதா? தம்பி தான். அரசியல்ல எதிரி என்ன? இப்போ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எதிரின்னு சொன்னாக்க இந்த ரவுடிஸ்லாம் மாறி மாறி எதிர்ப்பாங்கல்ல, வெட்டு கூத்து சாய் அவனை அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்ப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அரசியல் எதிர்ப்பு, அரசியல் எதிரி, அரசியலில் எதிர் நிலைப்பாடு, இதெல்லாம் என்னன்னே தெரியாது போல இருக்குங்க இவங்களுக்குலாம். ஐயையோ, இந்த நியூ கமர்ஸ்க்கெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டங்க. எதிரிலாம் கிடையாது. நான் எதிரி இல்லைன்னு தானே சொன்னேன். நான் சொல்லி அந்த வார்த்தையை இல்ல சார், ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, திமுக வந்து விஜய்க்கு எதிரி, விஜய்க்கு நீங்க எதிரியானா? ஆமா, அரசியல் ரீதியான எதிரி அப்படின்னு தானே சொன்னீங்க சார். என்னங்க இப்படி ஒப்பாரி வச்சு ஆள்றானுங்க அவர்கிட்ட. சார் என்ன இருந்தாலும் நீங்க அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்க சார் எங்க அண்ணனை. தாங்க முடியல சார், நீங்க ஒரே துறையில இருக்கீங்க, நீங்க போட்டி போட்டுக்கோங்க சார், ஆனா எதிர்க்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி கதறி கதறி ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னங்க இவனுங்கெல்லாம்? தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே எங்க பின்னாடி தான். மாநாட்டில் பாரு, இப்போ 20 லட்சம் 30 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க, அப்படி இப்படின்னு சீன் போட்டானுங்க. பவர் ஸ்டாருக்கா இவ்வளோ பயம்? ஏன் இப்படி உச்சா போறீங்க? விடு தம்பி, அதனால என்ன தம்பி சொல்ற கேளு தம்பி. இப்ப வாக்குவாதம் நமக்குள்ள வேணாம் தம்பி. சரிங்க சார், சரிங்க சார். நமக்குள்ள எதுக்கு தேவைதான், நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? உங்களுக்கு தலைவர், எனக்கு தம்பி. சரியா சார்? சந்தோஷம் சார். நன்றி சார், நன்றி சார். உனக்கு தலைவர், எனக்கு தம்பி, திரும்ப திரும்ப தலைவர்னு திணிக்காத அப்படின்னு சொல்லி செருப்பை கலத்தி அடி அடி நடிச்சு விரட்டி இருக்காப்புல. பயம் வந்துருச்சு, பவர் ஸ்டாரை பார்த்து பயம் வந்துருச்சு. பவர் ஸ்டாரை பார்த்தே பயப்படுறீங்கன்னா திமுகவை எப்படி எதிர்ப்பீங்க நீங்கள்? போகிற போக்க பார்த்தா இவங்களை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் ஃபோன் பண்ணி இப்படி தான் அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு கெஞ்சுவானுங்க போல இருக்குது, இல்லைனா மிரட்டுவானுங்க போல இருக்குது, வாபஸ் வாங்க, நீங்கள் எப்படி எங்களுக்கு எதிராக வரலாம் அப்படின்ட்டு. இந்த பழக்கம் எங்கே உள்ள பழக்கம் தெரியுமா? அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? எங்கள் தலைவனை யாரும் எதிர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அதே மனநிலை இங்கேயும் தொடருது பாருங்க, அரசியலையும் தொடருது. யாருமே எதிர்க்கக்கூடாது, எதிரியே இருக்கக்கூடாது, அத்தனை பேருமே ஆதரிக்கணும், அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா அவர் நல்லது செய்ய வராரு. சினிமா ஃபேஸில் அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே இங்கேயும் வந்து அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.